நேரம் இந்த ஜெப தியானமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். பிரசங்கி 9, 7, 8, 9, 10 வசனங்கள். இந்த 4 வசனங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பிரசங்கியின் ஆசிரியர் மிக அழகாக நமக்கு கற்றுத்தருகிறார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை என்பது இவ்வளவு காலம்தான் என்று யாராலும் சொல்ல முடியாது. நான் 80 வயது வரை வாழ்வேன், 90 வயது வரை வாழ்வேன் என்று காலத்தை நாம் நிர்ணயித்து சொல்ல முடியாது. இத்தனை ஆண்டு காலம் என்னால் வாழ முடியும் என்று வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. எனவே இந்த நிலையற்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இந்த 4 வசனத்தில் மிக அழகாக நமக்கு கற்றுத்தருகிறார். முதலாவது வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் என்று சொன்னால் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மகிழ்ச்சியுடன் குடி, தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். முதலாவது, முடிந்த வரையிலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்கள். நம்முடைய உழைப்பின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா உழைக்கிற பலனை சேர்த்து வைப்பார்கள், செலவு செய்ய மாட்டார்கள். ஆனால் இங்கே பிரசங்கியின் ஆசிரியர் சொல்லுகிறார், செலவு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். செலவு செய்து சந்தோஷமாய் வாழுங்கள். அதற்காக சேர்த்து வைக்க வேண்டாம் என்பது அல்ல. சேர்த்து வைத்துவிட்டு அனுபவிக்காமலே போய்விடாதீர்கள். எனவே வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அனுபவித்து வாழுங்கள். உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். எனவே பிசினித்தனம் பண்ணியோ கஞ்சத்தனம் பண்ணியோ நாம் சேர்த்து வைப்பதினாலே வாழ்க்கையை நாம் வாழாமலே போய்விடுவோம். எனவே தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது முதலாவது அவர் கற்றுத்தருகிறார். கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே அதை மகிழ்ச்சியாக அனுபவித்து மகிழுங்கள். 2வது 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாகவும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாகவும் இருப்பதாக. அப்படின்னா வாழ்க்கையை தூய்மையாக வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆடை மாத்திரம் தூய்மையானது அல்ல இல்லையா? வெளிப்புறத்துக்கு நல்லவங்க மாதிரி நாம் இருந்துட்டு உள்ளுக்குள்ளே எல்லா விதமான தீமையான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையை தூய்மையாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லும்போது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பொய், புரட்டு, ஏமாற்று இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுவிட்டு உண்மையான ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழுங்கள். எனவே முதலாவது, நீங்கள் முடிந்த வரையிலும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். 2வது, வாழ்க்கையை கண்டிப்பாக தூய்மையாய் வாழுங்கள். 3வது சொல்லுகிறார், சூரியனுக்கு கீழே உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களிலெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லா இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவி. 3வது அவர் கற்றுத்தருகிற காரியம், உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுவது இல்லை. ஆனால் பிரசங்கின் ஆசிரியர் சொல்லுகிறார், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் இவர்களோடு உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள். உறவை அனுபவியுங்கள். இல்லையா? கடவுள் கொடுத்த உறவு இல்லையா? நல்ல நமக்கு உறவுகளை கொடுத்துருக்கார். மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் இவர்களோடு நல்ல உறவு நிலையை நீங்கள் பாராட்டுங்கள்.
நல்ல நேரம் செலவிடுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை குறுகினது. கொஞ்ச காலம்தான் வாழ போகிறோம். வாழ போகிற கொஞ்ச நாட்களில் மனைவி மக்களோடு குடும்பத்தோடு நல்ல உறவை பேணுங்கள் என்று கற்றுத்தருகிறார். கடைசியாக அவர் சொல்லுகிற காரியம் 10ஆம் வசனத்திலே, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக கொடுக்கப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை முழு மனதோடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அரை மனதோடு அல்ல, வேண்டா வெறுப்பாக அல்ல, முழு மனதோடு மகிழ்ச்சியோடு வேலை செய்யுங்கள். இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் வேலை செய்கிறதுக்கு ஏமாற்றுகிறவர்கள் இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ வேலை செய்யணுமா. உனக்கு என்ன திறமை கொடுத்துருக்காரோ அந்த திறமையோடு நீ வேலை செய்யணுமா. வேலையில் என்றைக்குமே யாரையுமே ஏமாத்தாதீர்கள். உங்களுடைய வேலையிலே உண்மையாக இருங்கள். முழு மனசோடு வேலை செய்யுங்க. இல்லையா? வேண்டாம் வெறுப்பாக இன்றைக்கி வேலை செய்கிறவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் செய்கிற வேலை, வாங்குகிற கூலிக்கும் செய்கிற வேலைக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இருக்காது. அவ்வளோ கூலி வாங்குவாங்க, ஆனால் வேலையே செய்ய மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, நீ அப்படி இருக்காத. அது வாழ்க்கை கிடையாது. ஏன்னா ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். அப்போ கணக்கு கொடுக்க வேணும். அதனால் வாழும்போது என்ன செய்யணும்? நமக்கு கொடுக்கப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை முழு மனதோடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, 4 காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். எதெல்லாம் அப்படின்னா, முதலாவது, வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அனுபவியுங்கள். உங்களுடைய கையன் பிரயாசத்தை என்ன செய்யுங்க? மகிழ்ச்சியோடு அனுபவியுங்கள். அதிலே நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அனுபவிக்கணும். இல்லைன்னா நீங்கள் கணக்கு கொடுக்கணும். எனவே வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் அனுபவியுங்கள். 2வது, வாழ்க்கையை தூய்மையாய் வாழுங்கள். 3வது, குடும்பத்தோடு நீங்கள் நல்ல உறவு நிலையை பேணுங்கள். 4வது, அவர் கற்றுத்தருகிற காரியம், எந்த வேலையாக இருந்தாலும் சரி மனமுவந்து செய்யுங்கள். மனசார செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.